ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் ஆஃப் ஹெச்பி மோட்டரில் வந்து இம்பலர் தேஞ்சிருச்சு. அதாவது இம்பலர் தேஞ்சிருச்சுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு மோட்ரு போட்டு ஒரு டேங்கில் ஒரு 5 நிமிஷம் நிறையிறதுன்னா, இப்போ வர வர ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த மாதிரி ஆகுதுன்னா இந்த இம்பலர் வந்து தேஞ்சிருக்கும். ஸோ அந்த இம்பலரை வந்து எப்படி நம்ம சிம்பிளாக வீட்டில் எந்த விதமான புல்லர் இல்லாமல் யூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணிடாமல் எப்படி ரிமூவ் பண்ணி சேஃபாக மாற்றுறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நீங்கள் வந்து இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி கையில் எடுத்துக்கோங்க. இந்த பம்பு சைடு பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 3 போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 mm போல்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் கவரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணுறோன்னா, இதை வந்து ஆக்சுவலாக வந்து தண்ணியை வந்து நமக்கு மேலே வந்து புல் பண்ணி தள்ளுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஒருவேளை தண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் பட்டு லீக் ஆகிருந்துச்சுன்னா கொஞ்சம் ரஸ்ட் ஆகி வந்து எட்ஜி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் டபுள் எண்டு ஸ்பானர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும், நம்ம கழட்ட முடியாது. ஸோ ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி எட்ஜும் டேமேஜ் ஆகாது, கொஞ்சம் ஈஸியாக நம்ம கழட்டவும் முடியும். அதனால தான் வந்து நீங்கள் ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணிங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் வந்து ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணுங்கள், டபுள் எண்டு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து போல்ட்டும் டேமேஜ் ஆகாது. ஸோ வந்து இந்த இம்பலர் பம்பு சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்க டாப் கவரை வந்து 3 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டைட்டாக இருந்தால் லேசாக சுற்றியும் 3 பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிட்டு எடுத்தீங்கனாலே ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இதே இம்பலர் செக்ஷன். இது வழியே தான் நமக்கு வந்து தண்ணியை வந்து ஜக் பண்ணி வந்து உள்ளே வந்து கீழே இருந்து வந்து ஒரு தொட்டியோ எதுலையோ இருந்து எடுத்து மேலே வந்து நமக்கு வந்து புல் பண்ணி தள்ளுது. இந்த இம்பலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான புல்லர் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம டாப்பில் வந்து இந்த கவரை ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 3 போல்ட் இருந்துச்சுல்ல, அந்த போல்ட்டை யூஸ் பண்ணியே வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த இம்பலர் ரிமூவ் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மரம் இருக்கும். அந்த மரையும் இந்த அவுட்ரு பாடியில் இருக்க மரையும் சேம் மரையாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அதோட பாடியில் யூஸ் பண்ண அதே அந்த போல்ட்டை வந்து இந்த மரையில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். நமக்கு வந்து பிராஸில் இருக்கனால வந்து மரம் வந்து தண்ணியிலே இருந்தாலும் டேமேஜ் ஆகிருக்காது. ஒருவேளை உள்ளே இருக்கிறது வந்து இரும்பில் போட்டிருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ரஸ்ட் ஆகி வந்து தேஞ்சிரும். அதனால தான் வந்து பிராஸில் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹோலில் இருக்க மரையில் வந்து இந்த போல்ட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு சேம் நம்ம அந்த 8ஆம் நம்பர் ரிங் ஸ்பானரை வந்து டைட் பண்ணுங்கள். ரிங் ஸ்பானரை வச்சு டைட் பண்ணும்போது அந்த சென்டரில் இருக்க ஷாஃப்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரது நமக்கு பார்த்தாலே தெரியும். இதை நீங்கள் டைட் பண்ணும்போது ஒரு சைடு ஃபுல் டைட் பண்ணிடுறாங்க. ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா வந்து கிராஸ் ஆகிரும், மேலே வர முடியாது. ஸோ வந்து நீங்கள் அதுபோக டேமேஜும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக 2 பக்கம் மாறி நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா சென்டர்லேருந்து ஷாஃப்ட்லேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அந்த வரக்கூடியதை நம்ம வந்து பார்க்க முடியும் ஈஸியாகவே. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. நீங்கள் ஒரு சைடு டைட் பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ இதை வந்து சிம்பிளாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். எந்த விதமான இதுக்கு போல்ட்டு நட்டு எதுவும் தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ண அதே நட்டை வச்சு பாருங்கள், ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரிமூவ் பண்ண பிறகு பாருங்கள் அந்த எட்ஜெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு வாசர் மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து சுத்தமாகவே தேஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கல் மண் ரஸ்டெல்லாம் போச்சுனாலே வந்து நமக்கு வந்து உள்ளே இருக்க வந்து இம்பலர் போயிடும். ஸோ நீங்கள் இந்த மோட்ரு வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் நேரம் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னாலே இந்த இம்பலர் செக்ஷன் போயிருக்கும். இல்லைன்னா தண்ணி லீக் ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து டேங்க் நிறைய லேட் ஆகும். பாருங்கள், இது எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு. புதுசாக இருக்குது பாருங்கள், அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், சைடில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இது வந்து டீத்தாக பல்லாக இருக்குது. இதில் பாருங்கள் பல்ல இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே ஏதாவது ரஸ்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிங்க. 2லேயுமே வந்து ஹோலில் இது வழியே தான் நமக்கு வந்து தண்ணியை சக் பண்ணி வந்து மேலே தள்ளும். ஸோ வந்து இந்த 2 ஹோல்லையுமே வந்து இது கல் மண்ணுன்னு இருக்கான்றதை கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிவிட்டு தண்ணி கூட லைட்டாக ஊற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஃப்ரீயாக வெளியே வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பழைய டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளே வந்து க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா ஏதாவது ரஸ்ட்டு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் வந்து ஈஸியாக வெளியே போயிடும். WD-40 அடிச்சு கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை மாட்டுறதுக்கு முன்னாடி உள்ளே ஒரு காற்று பின்னு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த காற்று பின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த காற்று பின்னு தான் வந்து இது வந்து லாக் ஆகி வந்து இறுக்கி பிடிச்சிக்கிடும். பாருங்கள், இதில் காடி கொடுத்துருப்பாங்க. மாட்டும் போது வந்து இந்த மேலே இருக்கிறது வந்து இந்த பார்ட் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த காற்று காடியை வந்து கரெக்டாக அந்த மாதிரி கேப்பில் இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வச்சு கொஞ்சம் கைட்டையை லைட்டாக அழுத்தினா கொஞ்சம் லைட்டாக மேலாப்பில் லாக் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து உட்டு பீஸை ஏதாவது வச்சு சென்டரில் தட்டணும், அவுட்டரில் தட்டிடாதீங்க. அவுட்டரில் தட்டிங்கன்னா அவுட்டரில் இருக்க அந்த டீத்து டேமேஜ் ஆகிடும், மறுபடியும் வந்து நமக்கு தண்ணி எடுக்காமல் போயிடும். அதுவும் சுத்தாமல் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சென்ட்ரல் லேஸாக இந்த மாதிரி வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றியும் தட்டி விடுங்க. கட்டை இருந்தால் இல்லைன்னா உட்டன் ஹேமர், லைலான் ஹேமர் இருக்கும். இந்த மாதிரி ஹேமர் இருந்தாலும் வச்சு கூட தட்டுங்க. தட்டும்போது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஓவரை தட்டிடக்கூடாது. தட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும்.
ஸோ வந்து நீங்கள் தட்டும் போது நம்ம ரிமூவ் பண்ணது எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணமோ அந்த அளவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சைடில் கூட வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சைடாக உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சைடில் வச்சு பார்க்கும்போது வந்து கரெக்டாக அந்த உள்ளே போயிருக்கா. அப்போ தான் வந்து நம்ம மேலே இருக்க கவர் போடும்போது வந்து உரசாமல் ஓடும். ஒருவேளை நீங்கள் தட்டும் போது சுற்றி பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா டைட்டாக இருந்தால் பிடிச்சிச்சின்னா நமக்கு தெரியும். ஸோ ஒருவேளை பிடிக்கலை அப்படின்ன போது இந்த கவரை வந்து மேலே வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கவரை லைட்டாக திருப்பி பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை அப்படி டைட்டாக இருந்துச்சுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் தட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுற்றும் போது வந்து உரசுதான்றதை கையை வச்சு சுற்றி பார்த்துக்கிட்டு டைட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை தட்டுறது ரொம்ப தட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து அந்த ஹோலில் வந்து அந்த போல்ட்டை போட்டு நீங்கள் டைட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இவ்வளோ தான் செட்டிங்ஸ். இதில் வந்து பெருசாக எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஸ்கட் அனபாண்டுறது 666 அனபாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா விதமான அந்த எலக்ட்ரிக்கல் கடையிலையுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இதை வந்து நம்ம வந்து கேஸ்கட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் இதை போடாமல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வழியே ஏர் லீக் ஆகிட்டு தண்ணியை வந்து உங்களுக்கு இழுக்காது, சக் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கேஸ்கட்டை வந்து கொஞ்சம் ஒரு 2 mm திக்னஸ் இருக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். கேஸ்கெட் போடாமல் மாட்டிங்கன்னா வந்து இது வழியே ஏர் வாங்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா வந்து ஒரு வாசர் மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதை விட வந்து இதுதான் வந்து பெட்டராக இருக்கும். இதுனால் வந்து சுத்தமாகவே வந்து ஏர் லீக்கேஜ் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 2 mm இருக்கிற அளவுக்கு வந்து லைட்டாக நல்லா கொஞ்சம் கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes விட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கட்டியாகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கவரை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது பார்த்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுடணும். அது அந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த கவரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஹோலுக்கு நேரம் இருக்க மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 கவருக்கு நடுவில் வந்து நம்ம அனபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேஸ்ட்டு போட்டிருக்கனால வந்து இந்த நட்டை வந்து டைட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓவர் டைட் பண்ணிடுறாங்க. ஓவர் டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த சைடில் கூடி லீக் ஆகி நமக்கு வந்து நம்ம வச்ச பேஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் நார்மல் டைட் அந்த பாருங்கள் சைடில் வந்திருக்க வெளியே அந்த மாதிரி வந்து லைட்டாக வர்ற அளவுக்கு நார்மலாக 3 பக்கமும் வந்து டைட் பண்ணிடுங்க. ஓவர் டைட் பண்ணாமல் நார்மலாக வச்சுட்டிங்கனாலே போதும், லீக் ஆகும். ஒருவேளை ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு லீக் ஆச்சுன்னா அப்போது தேவைக்கு ஏற்றாப்புல லைட்டாக டைட் பண்ணிக்கங்க. போதும், இந்தளவு டைட் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக லீக் ஆகாது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. மீண்டும் எது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.